வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. பூலோக வைகுண்டம். பூலோக வைகுண்டம்ங்கிறது என்னன்னு எல்லோருக்குமே தெரிஞ்சதுதான். நம்ம ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாத பெருமாள், நம் பெருமாள்னு சொல்லக்கூடியவர், அவருடைய இருப்பிடம் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் தான் பூலோக வைகுண்டம்னு சொல்றது. ஏன்னா வைகுண்டத்திலயுமே இரு ஆறுகள் அவங்கள சுத்தி, அந்த வைகுண்டத்தை சுத்தி ஓடின்னு இருக்கான். அதே போலதான் நம்ம ஸ்ரீரங்கத்திற்கு ரெண்டு பக்கமும் காவிரியும் வடகாவிரியும் பாஞ்சின்னு இருக்கு. அதனாலதான் காவிரிக்கும் வடகாவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடத்திற்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை நம்ம பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்றோம். நம்ம பூலோக வைகுண்டத்துல இருக்கக்கூடிய நம்பெருமாள் ஸ்ரீரங்கநாதருக்கு தேசாபிஷேகம் இப்ப வரப்போறது. அந்த தேசாபிஷேகம் அப்படின்னா பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்றா. வருஷத்திலேயே நடக்கக்கூடிய பெரிய திருமஞ்சனம் தான் இந்த தேசாபிஷேகம் அப்படின்னு சொல்றா. இதையே ஆணி கேட்டை திருமஞ்சனம்னு சொல்றா. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு சொன்னாலே அது சிறப்பு வாய்ந்ததா ஆகிறது. அப்படிப்பட்ட இந்த பெரிய திருமஞ்சனத்தை, அதாவது தேசாபிஷேகத்தை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தேசாபிஷேகத்தை தெரிந்து கொள்வதற்கு முன்னால நீங்க தேகவரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா பாக்குறவாளா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் ஸ்ரீ வைகுண்டத்துக்கு, பூலோக வைகுண்டத்திற்கு போய் நம்ம ரங்கநாத பெருமாள், நம் பெருமாள்னு சொல்றோம் இல்லையா, அவருக்கு நடக்கக்கூடிய தேசாபிஷேகத்தை தரிசனம் செய்வோம். ஜேஷ்டா நட்சத்திரம் அப்படின்னு சொன்னா கேட்டை நட்சத்திரத்தை குறிக்கும். அதே போலவேதான் ஜேஷ்டா அப்படின்னு சொன்னா பெரிய அப்படிங்கிற ஒரு பொருளும் இங்க இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதான் பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஜேஷ்டா அபிஷேகம்ங்கிறதான், ஜேஷ்டாபிஷேகம்ங்கிறத நம்ம ஆணி கேட்டை திருமஞ்சனம்னு சொல்றோம், இல்லைன்னா பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம உற்சவர் நம்பெருமாள் தான் சொல்றோம். உற்சவரை, அவருக்கு நடக்கக்கூடிய பெரிய அபிஷேகம், பெரிய திருமஞ்சனம், சிறப்பு வாய்ந்தது, வருடத்துல ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த தேசாபிஷேகத்துக்கு நம்ம பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்றதுல ஒன்றும் தவறு இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட அன்னைக்கு தேசாபிஷேகம் வர்ற 28ஆம் தேதி, ஜூன் 28ஆம் தேதி வர்றது. அன்னைக்கு விடியற் காலையிலேயே நம்பெருமாளாக இருக்கக்கூடிய உற்சவ பெருமாளுக்கு அவருடைய கிரீடங்கள், நகைகள், என்ன என்ன ஆபரணங்கள் போட்டிருக்காங்களோ அது அத்தனையும் களையப்படும். அவங்களோட சேர்ந்து அவர்களுடைய உபய நாச்சியார்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள், அந்த நாச்சியார்களுடைய ஆபரணங்கள் எல்லாமே களையப்படும். என்ன தேசாபிஷேகத்தின் முக்கியத்துவம் என்னன்னா, பெருமாள் உபய நாச்சியார்களுடைய அந்த திருமேனியை பாதுகாக்கணும், அது ஒண்ணு. இரண்டாவது என்னன்னா, அவங்களுடைய நகைகள்லாம் இருக்கு இல்லையா, ஆபரணங்கள்னு சொல்றோம், திருவாபரணங்கள்னு சொல்றோம், அது எல்லாமே தங்கத்தினால் ஆனது இருக்கு, நவரத்தினங்களால் ஆனது இருக்கு. அடுத்தது நமக்கு நல்ல 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 அந்த டிசைன் எல்லாம் இப்ப பார்க்க முடியுமா? அரசர்கள் காலத்துல செஞ்ச அத்துணை நகைகளையும் பாதுகாக்கணும். அதை எடுத்து ஏதாவது ஒரு சிறு பழுது ஏற்பட்டிருந்தா அதை செப்பனிட்டு எடுத்து வைக்கணும். இதெல்லாம் தான் தேசாபிஷேகத்தோட முக்கியமான பணியா இருக்கு. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்பெருமாளுடைய திருமேனியை பாதுகாப்பதும், அவருடைய திருவாபரணங்களை நம்ம பழுது ஏதாவது இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதோட எடை சரியா இருக்கான்னு பார்த்து எடுத்து வைக்கிறது தான் முக்கியமான பணி, இந்த தேசாபிஷேகத்தின் பணி. இந்த நகைகள் அத்தனையும் களையப்பட்டு அதை எடுத்துருவாங்க இல்லையா, நகைகள்லாம் எடுத்துட்டு
தொண்டைமான் மேடு அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, ஸ்ரீரங்கத்து கோவிலுக்குள்ள இருக்குங்களாம். அந்த தொண்டைமான் மேடுக்கு எடுத்துட்டு போவாங்க இந்த நகைகள் அத்தனையும். அவர் போட்டிருந்த கிரீடங்கள்ல இருந்து, அவருடைய பொட்டு கூட வைரம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்துணையுமே, அவருடைய ஆபரணங்கள் அத்துணையும் எடுத்துட்டு நம்ம இந்த நான் சொன்ன அந்த மேட்டுக்கு, தொண்டைமான் மேடு அப்படிங்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல அர்ச்சகர்கள் அத்துணை பேரும் இருப்பாங்களாம். அடுத்தது ஆபீசர்ஸ், அந்த கோவில் அலுவலர்கள், அர்ச்சகர்கள் எல்லாரும் இருந்து எல்லாருக்கு முன்னாடியும் நகைய எடை போட்டு பார்ப்பாங்களாம். போன வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் சரியா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எடை போட்டு பார்ப்பாங்க. அடுத்தது ஏதேனும் பழுது ஏற்பட்டிருக்கா, ஏதாவது சின்ன சின்ன, ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு மன்னர்களும் கொடுத்தது, நவரத்தினங்களாலானது, ரத்தினங்களாலான கிரீடங்கள். நாம ஒவ்வொரு ஏகாதசி அப்பவும் பகல் பத்து ராப்பத்துன்னு சொல்றா இல்லையா, அந்த டயத்துல எல்லாம் நல்ல பேப்பர்ல எல்லாம் அதை பத்தி போட்டிருப்போம். இன்னைக்கு இந்த அலங்காரத்துல நம்பெருமாள் காட்சி கொடுக்குற அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மன்னர்கள் 1000 ஆண்டு காலம், 500 ஆண்டு காலம், 800 ஆண்டு காலம், இதற்கும் மேலே, ஏன்னா பூலோக வைகுண்டம் எப்ப வந்ததுன்னே தெரியாது. அப்படி, ஏன்னா ரங்கநாதரே விபீஷணன் கொண்டு வந்து எதேச்சையா வச்சதுதான். காவேரியில நீராடி பூஜை பண்ணணும்னு வச்சதுதான். அதுக்கப்புறம் அவர் எழுந்து போக மாட்டேன்ட்டார் இல்லையா, நம்ம ரங்கநாதன் நமக்காக உட்கார்ந்துட்டார் இல்லையா. அப்படி அவ்வளவு ராமாயண காலத்துல இருந்து இருக்கக்கூடியவர் இல்லையா அவரு. அவருடைய திருவாபரணங்கள், அவர் எல்லாமே ரொம்ப 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 பழமையானவர், ஆனா புதுமையானவர். அப்படிப்பட்டவருடைய நகைகளும் மிக பழமையானதா இருக்கும் இல்லையா. அதனால அதுல ஏதாவது பழுது ஏற்பட்டிருக்கா, ஏதாவது முத்துக்கள் நவரத்தினங்கள் விழுந்திருந்தா அதையே எடுத்து அப்படியே செக் பண்ணிட்டுவா பாருங்க. பழசு அதே மாடல்ல அப்படியே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு மன்னரும் விரும்பி ஆசைப்பட்டு வேண்டுதலுக்காகவும் நிறைய செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தொண்டைமான் மேடுல இது இத்தனையும் எடை போட்டு, எடை சரியா இருக்கான்னு பார்த்துட்டு பழுதெல்லாம் நீக்கிண்டு அப்புறம் எடுத்துட்டு வந்து வைப்பா. அதற்கு அப்புறம் என்ன ஆகும், இங்க காவேரிக்கு புனித நீர் எடுப்பதற்காக எல்லோரும் கிளம்புவா. அதற்காக பணியாளர்கள் இருக்காங்க, கோவில் பணியாளர்கள் அதற்காக இருக்காங்க. ஜேஷ்டாபிஷேகத்திற்கு நம்ம தீர்த்தம் கொண்டு வரதுக்குன்னே பணியாளர்கள் இருக்காங்க இல்லையா. அவா எல்லாருமே மேல வாத்தியங்களோட அப்படியே ஜெகஜோதியா கருட மண்டபத்துல இருந்து எல்லோரும் காவிரி ஆத்துக்கு கிளம்புவா, மேலதாளத்தோட கிளம்புவா. யானை வரும், யானை மேல தங்க குடத்துலதான் தீர்த்தமே கொண்டு வர போறா. ஒரு தங்க குடம் 28 வெள்ளி குடங்களில் காவிரிக்கு சென்று அங்க காவிரி தீர்த்தத்தை சேகரிச்சுண்டு எடுத்துட்டு வருவா. எந்த இடத்துக்கு போவானா, நம்ம அம்மா மண்டபத்துக்கு போவா. ஏன்னா அம்மா மண்டபம் புனிதமான ஸ்தலம். காசி, கங்கா, ராமேஸ்வரம், நீங்க என்ன என்ன சொல்லுவீங்களோ அத்தனைக்கும் நிகரானது நம்ம ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அம்மா மண்டபம் அந்த இடம். அப்படிப்பட்ட அந்த அம்மா மண்டபத்திற்கு சென்று அந்த இடத்துலதான் நமக்கு திருமஞ்சனத்துக்கான காவிரி நீர் சேகரிக்கப்பட்டு தங்க குடத்திலையும் 28 வெள்ளி குடங்கள்லையும் அங்க எடுத்துட்டு வருவா. அதற்கு முன்னால காவேரி தாய்க்கு பூஜை எல்லாம் நடைபெறும். அங்க தீர்த்தம் எடுக்கிறதுக்கு முன்னாடி காவேரி தாய்க்கு பூஜை எல்லாம் பண்ணுவா. பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து தீர்த்தத்தை சேகரிச்சுண்டு தங்க குடத்தை மட்டும் யானை மேல வச்சுப்பா. தங்க குடத்துல இருக்க தீர்த்தத்துக்கு அவ்வளவு விசேஷம் பாருங்க, அத யானை மேல வச்சுப்பா. அப்புறம் எல்லோரும் அந்த 28 வெள்ளி குடங்களையும் பணியாளர்கள் எடுத்துப்பாங்க. கோவில் பணியாளர்கள் எடுத்துட்டு வரிசையா ஆனா ஜெகஜோதியா மேல தாளத்தோட அம்மா மண்டபத்துல இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு வருவா. அதாவது அம்மா மண்டபத்துல இருந்து ரங்கநாதருடைய பெரிய கோபுரம் இருக்கு இல்லையா, ஆசியாவிலேயே பெரிய கோபுரம்னு சொல்லக்கூடிய அந்த கோபுரத்தின் வழியா நம்ம கோவிலுக்கு வந்தடைவாங்க. அங்கு வந்த பிறகு அந்த இடத்துல ஒரு அபிஷேகம் நடைபெற போறது. யாருக்கு அப்படின்னா நம்பெருமாளுக்கு. நம்பெருமாள்ங்கிறவர் உற்சவர், உற்சவருக்கு தான் இங்க இந்த ஆணி திருமஞ்சனம் நடக்கிறது. உபய நாச்சியார்களோட அமர்ந்திருப்பார். இந்த இடத்துல என்னன்னா பால், தயிர், தேன், சந்தனம், வாசனாதி திரவியங்கள்
அதோட சேர்த்து இந்த புனித நீரால நம்பெருமாளுக்கும் உபயநாச்சியார்களுக்கும் நல்ல ஒரு அபிஷேகம் நடைபெறும் பாருங்க. அந்த தரிசனத்தை நம்மளால பார்க்க முடியாது, பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா ஏகாந்த தரிசனமா இருப்பாங்க. அதாவது ஏகாந்தமா இருப்பாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே களையப்பட்டு இருக்கக்கூடிய நிலைதான் ஏகாந்தம்னு சொல்லுவாங்க. அதனால அவ திரை போட்டுண்டுதான் அபிஷேகம் பண்ணுவோம். அர்ச்சகர்கள் மட்டும்தான் அங்க இருப்பா, மற்றவா வேற யாரும் இருக்க மாட்டாங்க. பக்தர்கள் நமக்கெல்லாம் பார்க்கவும் அனுமதி இல்லை, ஏகாந்தமா அவங்க இருக்கிறதுனால. அதற்கப்புறம் நல்ல அபிஷேகங்கள் முடிந்து அலங்காரங்கள் முடிந்துதான் நம்ம நம்பெருமாளை பார்க்க முடியும். உபயநாச்சியாருக்கும் நம்பெருமாளுக்கும் நடக்கக்கூடிய இத்தனை வாசனாதி திரவியங்களோடு சேர்ந்த புனித நீரால் அபிஷேகம் செய்யப்படும். அதற்கப்புறம் அவருக்கு எப்பவும் போடக்கூடிய அந்த திருவாபரணங்கள் அத்தனையுமே சூட்டப்படும். அனைத்தும் அவர் அலங்கரிக்கப்பட்டு அதற்கப்புறம் பக்தர்களாகிய நாம தரிசனம் செய்ய முடியும். இப்படி காவிரியிலிருந்து தீர்த்தம் யானை மேல் கொண்டு வந்து நம்பெருமாளுக்கு, அதாவது உற்சவரான நம்பெருமாளுக்கு அபிஷேகம் செய்கிறது தான் பெரிய திருமஞ்சனம் அப்படின்னு சொல்றோம், தேசாபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். இப்படி நம்பெருமாளுக்கு தேசாபிஷேகம் நடந்து முடிந்த பிறகு அடுத்த நாள் ஒரு பெரிய விருந்து காத்திருக்கு. யாருக்கு அப்படின்னா, நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதருக்கும் நம்பெருமாளுக்கும் உபயநாச்சியார்களுக்கும் தான். ஆமா, அதற்கு பெயர் திருப்பாவாடை அப்படின்னு வச்சிருக்காங்க. ரங்கநாதருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பெரிய மண்டபத்தில் அன்னம் அப்படி ஒன்று வந்து கொட்டப்படும். சாதத்தை மலையாக குவித்து வைத்து அதன் மேல நெய், பழ வகைகள், மாம்பழம், பலாச்சுளை, வாழைப்பழம், இன்னும் என்ன பழ வகைகள் வைக்கணுமோ அத்தனை பழ வகைகளும் வைத்து, என்னென்ன இன்னும் சேர்க்கப்படணுமோ அத்தனையும் சேர்த்து அந்த இடத்துல பெரிய தலிகைன்னு சொல்றது. இதுக்கு பேரு பெரிய தலிகை. அதுதான் அன்னத்தை குமிச்சு வச்சு அதற்கு தகுந்ததெல்லாம் அதுல சாதிப்பதனால, அதுல போடுவதுதான் சாதிப்பதுன்னு சொல்றது. அதுல சாதிப்பதனால அது பெரிய தலிகைன்னு சொல்லப்படுது. அத நேவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அத்துணை பக்தர்களுக்கும் அதை விநியோகிச்சிடுவா அந்த சாதத்தை. இதுதான் திருப்பாவாடை அப்படின்னு சொல்றது. அன்னம் சாதித்தல் அப்படின்னு சொல்றாங்க இத. இது அடுத்த நாள் நடைபெறும். அதாவது ஜூன் 29 அன்னைக்குதான் இந்த திருப்பாவாடை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்னம்பாளித்தல் நிகழ்ச்சி நடைபெறுது. இது மிகப்பெரிய வைபவமா சொல்லப்படுது. 365 நாளும் விசேஷம்தான் ரங்கநாத பெருமானுக்கு. தினமும் ஒரு விசேஷம் நடந்து கொண்டுதான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இது பெரிய திருமஞ்சனம் தேசாபிஷேகம்னு உலகம் முழுக்க பெயர் பெற்றதா விளங்குது இந்த ஆணிக்கேட்டை திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசாபிஷேகம். இது எல்லாமே உற்சவராகிய நம்பெருமாள்னு சொல்லக்கூடிய பெருமாளுக்கு மட்டும்தான். உபயநாச்சியாருக்கும் நம்பெருமாள்னு சொல்லக்கூடிய உற்சவருக்கும் தான் இது தேசாபிஷேகம் நடைபெறும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ரங்கநாத பெருமான் தெற்கு நோக்கி இலங்கையை நோக்கி படுத்துட்டு இருக்காரு இல்லையா? சரி, அவர் ஏன் தெற்கு நோக்கி படுத்துட்டு இருக்கார் அப்படின்னா, விபீஷணன் தானே அதை கொண்டு வந்தான். ராமர்கிட்ட இருந்து வேண்டி விரும்பி வாங்கிட்டு வந்தது இங்க வச்சுட்டு அவர் நீராடிட்டு வர்றதுக்குள்ள பூஜை புனஸ்காரத்துக்காக அவர் நீராட போனாரு. வந்துட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எடுத்தா அவர் உட்காந்து, நீங்க இந்த இடத்த விட்டு வர மாட்டீங்களா அப்படின்னா, எனக்கு இங்க இருக்கத்தான் பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை ரங்கநாதர் சொன்னதுனால அவரு விட்டுட்டு விபீஷணன் இலங்கைக்கு போயிட்டார். ஆனா விபீஷணன் கேக்குறாரு, ஐயனே உங்களுடைய பார்வை என் மேல பட்டுண்டே இருக்கணும், நான் ஆட்சி செய்யக்கூடிய அந்த இலங்கையை நீங்க பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தெற்க பார்த்து படுத்துட்டு இருக்கிறதா சொல்லுவா. இவருடைய கண் பார்வை எப்பவுமே ஸ்ரீலங்காவை நோக்கித்தான் இருக்குமாம் பாருங்க. அதனாலதான் தெற்கு நோக்கி படுத்துட்டு இருக்கார். இப்படி விபீஷணனால் கொண்டு வரப்பட்ட இந்த ரங்கநாதர் ஒரு சுதை திருமேனி. அதனால இவருக்கு அபிஷேகம் கிடையாது.
அதனாலதான் தேசாபிஷேகம்னு சொல்லக்கூடிய எல்லா திருமஞ்சனங்களுமே நம்பெருமாளுக்கு மட்டும்தான். சரி, சுதை அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா, மண்ணாலையும் மூலிகை தைலங்களாலும் செய்யப்பட்ட ஒரு திருவுருவம் தான் நம்ம ரங்கநாத பெருமாள். அதுதான் சுதை சிற்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சுதை சிற்பத்துக்கு தைல காப்பு மட்டும்தான் எப்பவுமே பண்ணப்படும். என்ன அப்படின்னு சொன்னா, வாசனாதி தைலங்கள் இருக்கு இல்லையா, சந்தன தைலம், சாம்பிராணி தைலம், அகில், இதை போல இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மருந்து பொருட்களை தைலமா காய்ச்சி தனி தைலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத தைலமா காய்ச்சி எல்லாமே இங்க கோவில்லயே தான் பண்ணிக்கிறோம். வெளியிருந்து யாரும் எதுவும் வாங்குறது இல்ல. இந்த தைலமும் கூட கோவில்லையே காய்ச்சறதா தான் சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு, அதாவது தைலக்காப்பு இடும்போது பெருமாளுக்கு, ரங்கநாத பெருமாளுக்கு அத்துணை ஆடைகளும் திருவாபரணங்களும் களையப்பட்டு இந்த தைல காப்பை உள்ள அவருடைய உடல் முழுவதும் பூசுவா. பூசி நல்ல 48 நாட்களுக்கு காய விடுவா. அது வரைக்கும் பக்தர்களுக்கு தரிசனம் இல்லையா அப்படின்னு எல்லாம் பயப்பட வேண்டாம். ஏன்னா இந்த தைல காப்பை இட்ட உடனேயே அங்க இருக்க அர்ச்சகர்கள் மெலீசா ஒரு வெள்ளை துணியை கழுத்துல இருந்து கால் வரைக்கும் போட்டு விடுறா. முகம் மட்டும் நம்ம பார்க்க முடியும். மற்ற உடல்லையோ பாதத்தையோ திருவடியெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது பாருங்க. அந்த மாதிரி தைல காப்பிட்டுருவா. அந்த தைல காப்பு தான் நம்ம ஸ்ரீரங்கத்து ரங்கநாதருடைய திருமேனிய பாதுகாத்துட்டு இருக்கும். ஒரு வருடத்திற்கு ஒரு முறைதான் தைல காப்பு நடைபெறும். அப்ப இந்த தைல காப்பு போடும்போது 48 நாளைக்கு அது காயணும். 48வது நாளைக்கு அப்புறம் தான் அது காஞ்சிருக்கும். அப்பதான் திருவாபரணங்கள் எல்லாம் சூடப்பட்டு நாம முழுமையா பார்க்க முடியும், திருவடியையும் தரிசனம் பண்ண முடியும் பாருங்க. அதனாலதான் எதற்காக இதை சொல்ல வந்தேன்னா, அதற்காக தான் நம்பெருமாள் சொல்லக்கூடிய உற்சவருக்கு இந்த தேசாபிஷேகங்கள் அத்தனையுமே நடைபெறுகிறது. ரங்கநாத ஆண்டாள் இருக்கு இல்லையா, அவர் ரங்கநாதரோடையே ஐக்கியமாயிட்டா அப்படின்னு எல்லாம் கேட்கும்போது எவ்வளவு பக்தர்களுக்கு அவர் அருள் பொருந்திட்டு இருக்காரு பாருங்களேன். அவருடைய அருள் இல்லாம எதுவுமே இல்லை. ஏன்னா சுக்கிரன் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேருமே ஸ்ரீரங்கத்துக்கு தான் போய் தரிசனம் பண்ணணும். போயிட்டு ரங்கநாதரை தரிசனம் பண்ணிட்டு வந்தாலே போறோம். அதற்கப்புறம் நீங்க செய்யக்கூடியதை நீங்க செய்யுங்க. சுக்கரதோஷம் எல்லாம் விலகிடும் பாருங்க. உங்களுக்கு பணம் வேணுமா, காசு வேணுமா, இல்ல வைரம் வைடூரியம் வேணுமா, என்ன வசதி வேணாலும் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான். அவருடைய அதிதேவதை யாரு? ரங்கநாதர். அப்ப ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை தரிசித்து வந்தா நம்ம அவர் சொல்லிடுவாரு சுக்கிர பகவான்கிட்ட, நீங்க போய் அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுருவார். அதனால முடிந்தவர்கள் எல்லாம் ரங்கநாதரை தரிசனம் பண்ணுங்க. நம்பெருமாளையும் தரிசனம் பண்ணி அவர்களுடைய அருளை பெறுவோம். நல்ல ஆரோக்கியத்துடன், நல்ல செழிப்புடன், வளமுடன், நல்ல வசதிகளுடன், இல்லை என்று சொல்லே இல்லாத அளவுக்கு நம்மை காப்பாற்றி வைப்பார் நம்மளுடைய ரங்கநாத பெருமான். ஃப்ரெண்ட்ஸ், வாருங்கள் ஒருமுறை ஸ்ரீரங்கத்திற்கு சென்று ரங்கநாதரை தரிசித்து வருவோம். ஓகேவா? அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். பாய்.